ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது நம்ம பெய்டு குரூப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். சரியா? ஸோ நம்ம பெய்டு குரூப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ், ஏன்னா ப்ரிலிம்ஸ் உங்கள்கிட்ட படிக்கலை, ப்ரிலிம்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்படி கிளாஸ் எடுத்தீங்கன்னு தெரியாது அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸ் பிளேலிஸ்ட் இங்கே இருக்கும். எங்கள் யூடியூப் வீடியோ லிங்க்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இதுதான். நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த டோட்டல் யூசேஜை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ரிலிம்ஸ் பிளேலிஸ்ட் யூடியூப் வீடியோ லிங்க்ஸ் அப்படிங்கிற இதுக்குள்ளே இருக்கும். இதில் ஃபுல் பிளேலிஸ்ட் இருக்கும். இதில் வரிசையாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வாங்க. சரியா? நான் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் படிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இது. நான் ப்ரிலிம்ஸ் உங்கள்கிட்ட தான் படித்தேன். யூடியூப்ல கிராக் வித் ஜாக்ல இந்த சேனலில் நான் பார்த்துருக்கேன், இந்த ப்ரிலிம்ஸை வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம மெயின்ஸ் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். இது வேற சேனல். நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் அந்த சேனலில் பண்ண விட்டாங்க. மெயின்ஸ் வந்துட்டு சில பல காரணங்கள்னால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால நம்ம இதில் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த சேனல் அபிட் சார் இங்கிலீஷ் அப்படிங்கிற சேனல்ல மெயின்ஸுக்கான பிளேலிஸ்ட் இருக்கும். இப்போ ப்ரிலிம்ஸ் நீங்க ஒரு டாபிக் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க மெயின்ஸ் அந்த டாபிக் கூட பார்த்துக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல இருக்கிற டாபிக்கை பார்க்கணும். டைரக்டா மெயின்ஸுக்கு குதிச்சிங்கன்னா ஒன்றும் புரியாது. நம்ம இப்பவே 18 டாபிக் நான் போட்டுட்டேன். 18 டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். இந்த 18 டாபிக்கும் மெயின்ஸ் லெவல்ல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 2A மெயின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். குரூப் 2A மெயின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட். சரியா? ப்ரிலிம்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க நீங்க இங்க இருக்கு. ப்ரிலிம்ஸ் லெவல்ல இருந்து படிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த பிளேலிஸ்ட்ல ஃப்ரீயா உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் இருக்கு. சரி, நான் ப்ரிலிம்ஸ் லெவல்ல நான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இப்போ எங்களுக்கு இதுல என்ன சரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஷெட்யூல் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கிடுங்க. ஷெட்யூல் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். சரியா? பழைய ஷெட்யூல் போட்டிருப்பேன், புது ஷெட்யூல், புதுசா அப்டேட் பண்ண ஷெட்யூலும் நம்ம இதுல போட்டுருவோம். சரியா? ஸோ அந்த அப்டேட் பண்ண ஷெட்யூலும் நான் இதுல போட்டுட்டேன் அப்படின்னா ரைட், ஷெட்யூல் நான் போட்டுட்டேங்க. ஷெட்யூல் இப்போ இந்த வந்துட்டு இதுதான் நம்ம ஷெட்யூல் வீடியோ. சரியா? ஸோ இதுல போயிட்டு நீங்க பாத்துக்கலாம். இதுல போயிட்டு ஷெட்யூல் பாத்துக்கலாம். இந்த ஷெட்யூலுக்கான பிடிஎஃப்பையும் நான் இப்போ அதில் போட்டுருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கலாம், ப்ரிலிம்ஸ் பாருங்க. ப்ரிலிம்ஸ்லாம் படிச்சிட்டேன் அப்படின்னா அபிட் சார் இங்கிலீஷ் அப்படிங்கிற சேனல்ல மெயின்ஸ் பிளேலிஸ்ட் தான் இருக்கு. மெயின்ஸ் பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க. படிச்சுட்டு டெஸ்ட் போடுங்க. டைரக்டா டெஸ்ட் போடாதீங்க. சரிங்களா? இந்த லிங்க் இந்த இருக்குல்ல, இது நம்மளுடைய அப்டேட் பண்ணப்பட்ட ஷெட்யூல். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஷெட்யூலை அப்டேட் பண்ணி இதில் போட்டுட்டோம். இந்த ஷெட்யூல் படி உங்களுக்கு டெஸ்ட் போகும். எதில் டெஸ்ட் போகும் அப்படின்னா இந்த இருக்கு, டெஸ்ட் பிடிஎஃப் மெயின்ஸ் இருக்குதா? டெஸ்ட் பிடிஎஃப் மெயின்ஸ் ஃப்ரைடே கரெக்டாக டெஸ்ட் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் வைக்கல. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஆர்டுனோ விட்டு டெஸ்ட் வைக்கிறோம். அப்போ டெஸ்ட் பிடிஎஃப் மெயின்ஸு இங்கே உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்துடும். டெஸ்ட் லிங்க் மெயின்ஸ் அப்படின்னு வரும். இதில் என்ன இருக்கும்? உங்களுக்கு லிங்க்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த லிங்க்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் திஸ் குவிஸ் அப்படின்னு நீங்க கொடுக்கணும். சரிங்களா? ஸ்டார்ட் திஸ் குவிஸ்ன்னு கொடுத்த உடனே இதெல்லாம் ஏற்கனவே ஒரு குவிஸ் பாதியில் நிற்கிது. அதனால நான் அந்த குவிஸை இப்போ ஸ்டாப் பண்றேன். இந்த இடத்துல ஸ்டார்ட் திஸ் குவிஸ்ன்னு கொடுத்த உடனே ஐ ஆம் ரெடி கொடுக்கணும். ஐ ஆம் ரெடி கொடுத்த உடனே இங்கே டைம் ஓடுதா? டைம் ஓடனே ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? இப்போ ஆன்சர் போட்டிங்கன்னா வந்துடும். அடுத்த கொஸ்டின் இப்படியே உங்களுக்கு கொஸ்டின் வரும். 30 செகண்ட்ஸ் டைம் வரை இங்கே ஓடும். சரிங்களா? முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரேங்க் எல்லாம் கொடுப்பாங்க. ரேங்க் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். இது வந்துட்டு எங்க டெஸ்ட் லிங்க்ல போய் எடுக்கணும். டெஸ்ட் லிங்க்ல அப்ப டெஸ்ட் பிடிஎஃப்ல உங்களுக்கு மெயின்ஸ் பிடிஎஃப் வந்துடும். டெஸ்ட் லிங்க் மெயின்ஸ்ல மெயின்ஸ் டெஸ்ட் வந்துடும். அப்ப இதெல்லாம் பழசு. இதுல என்னதுடா ஏற்கனவே நிறைய டெஸ்ட் எழுதிட்டீங்களா அப்படின்னா நாங்க ஏற்கனவே 1.5 மாசமா ஆரம்பிச்சு போயிட்டோம். இவ்வளவு டெஸ்ட் நாங்க ஏற்கனவே முடிச்சிட்டோம். இவ்வளவு டெஸ்ட் ஆல்ரெடி ஹோகையா முடிஞ்சிச்சு. இது எப்படா முடிச்சீங்க? எந்த ஷெட்யூல்ல முடிச்சீங்க அப்படின்னா இந்த இருக்கு. இது பழைய ஷெட்யூல். இதுவும் மெயின்ஸுக்கான ஷெட்யூல் தான், ரிசல்ட்டுக்கு முன்னாடி. இது ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஷெட்யூல். நீங்க எந்த ஷெட்யூல், இந்த 2 ஷெட்யூல் படி தான் இந்த டெஸ்ட் லிங்க், டெஸ்ட் பிடிஎஃப் மெயின்ஸ், இங்க 2 இடத்துலயுமே உங்களுக்கு என்ன போகும்? வரிசையா டெஸ்ட் போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ இந்த டெஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். டெஸ்ட் பிடிஎஃப், டெஸ்ட் மெயின்ஸ், டெஸ்ட் லிங்க், டெஸ்ட் பிடிஎஃப்
முடிஞ்சுட்டா? இதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் வீடியோ இதுல வரும். இதுல வர ஆரம்பிச்சிடும். இன்னையில இருந்து சர உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, ஸ்டாண்டர்ட் 9ல 3 டெஸ்ட் வச்சு அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் மட்டும் தான் போட்டிருக்கேன். நான் இன்னும் அடுத்தடுத்த டெஸ்ட் கரெக்ஷன் போடலை, நான் போட்டுருவேன். அப்போ டெஸ்ட் லிங்க், டெஸ்ட் பிடிஎஃப், டெஸ்ட் கரெக்ஷன் வீடியோஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸை படிக்கிறீங்க, டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்க, அந்த பிடிஎஃப் எடுத்துக்கிறீங்க, பிடிஎஃப் வச்சுக்கிறீங்க, அடுத்து டெஸ்ட் கரெக்ஷன் வீடியோஸ் அதில் நம்ம கிளாஸ் பார்க்குறீங்க. புரிஞ்சிடுச்சா? சரியா? இப்போ இந்த டெஸ்ட் பிடிஎஃப்ல பார்த்துக்கிடுங்க, உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இல்லை, பாஸ்வேர்டு ப்ரொடெக்டடாக தான் இருக்கும் பிடிஎஃப். இந்த பாஸ்வேர்டை நீங்கள் அடிக்கணும். நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் சொல்கிறேன். பாஸ்வேர்டை அடிச்சிடும். சரியா? ரைட். இது கிளாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கிளாஸ் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நாங்கள் இதில் போட்டிருப்போம். இப்போ இந்த வீடியோவும் இதில் தான் கிடக்கும். சரிங்களா? நேராக இங்கே ஜென்ரலில் உங்களுக்கு ஜென்ரலாக கேட்கக்கூடிய விஷயங்கள் இங்கே கேட்டிருவீங்க. டவுட்டு இதில் மட்டும்தான் கேட்கணும், வேற எதுலையும் கேட்கக்கூடாது. இங்கே நம்மளுக்கு அசைன்டாக 2 பேர் இருப்பாங்க உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு. எப்போ நீங்கள் கேட்டிங்கனாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணிடுவாங்க. தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. சொல்லலைனாலும் என்னை டேக் பண்ணி விட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. ஜென்ரலாக பேசணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் டவுட்ஸில் மட்டும்தான் டவுட்ஸ் இருக்கும். சரியா? நம்ம கிளாஸுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாத்துடைய லிங்க்கும் இதில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். யூடியூப் வீடியோ லிங்க்ஸ் இங்கே வரும். புரிஞ்சிருச்சா? யூடியூப் ப்ரிலிம்ஸுக்காக நான் உருவாக்கி விட்டேன். இது அதே தான். யூடியூப் வீடியோஸ், யூடியூப் வீடியோ லிங்க்ஸ் ரெண்டுலையுமே யூடியூப் வீடியோஸ் வரும். இப்போ இங்கே பாருங்கண்ணே, மெயின்ஸு ஓகே, பிராக்கெட்ல ப்ரிலிம்ஸ்னு அங்கங்க எழுதிருக்கோம் பாருங்க. கரெக்ஷன் வீடியோஸ், ப்ரிலிம்ஸ், இது டெஸ்ட் லிங்க் ப்ரிலிம்ஸ், இது டெஸ்ட் பிடிஎஃப் ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸை நாங்கள் வச்ச எல்லா டெஸ்ட்டையுமே உங்களுக்கு நாங்கள் தந்துடுவோம். ப்ரிலிம்ஸை நம்மகிட்ட படித்தவங்க அவங்க திருப்பி இந்த டெஸ்ட்டை போட்டு பார்க்கணுன்னாலும் போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? இவ்வளோ இல்லை, இதை விட நிறையா நாங்கள் வச்சோம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்டேட் பண்ண சொல்லிடுறேன். நவம்பர் 30க்கு அப்புறம் அப்டேட் பண்ணாமல் இருக்கு. டெஸ்ட் பிடிஎஃப் ப்ரிலிம்ஸ் அப்டேட் பண்ண சொல்லிடுவோம். அதே மாதிரி இந்த டெஸ்ட் லிங்க் ப்ரிலிம்ஸ் பாருங்களேன், டெஸ்ட் லிங்க் ப்ரிலிம்ஸ் நிறைய லிங்க் போடணும், அவங்க இன்னும் போட சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ இதுலையும் நீங்க போயிட்டு பார்த்துக்கலாம். எந்த டாபிக்னு அதிலே பார்த்தா தெரியும். வாய்ஸ் டெஸ்ட் 1, வாய்ஸ் டெஸ்ட் 2, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 1, 2, சென்டென்ஸ் பேட்டர்ன் 1, சென்டென்ஸ் பேட்டர்ன் 2. எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எக்கச்சக்கமா இருக்கும். அது லிங்க்லையும் இருக்கும், பிடிஎஃப்லையும் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கிட்ட கரெக்ஷன் வீடியோஸ் ப்ரிலிம்ஸ் நீங்க ஒரு டாபிக் பார்க்குறீங்க, அதோடைய கரெக்ஷன் வீடியோஸ் இங்கே இருக்கும். சரிங்களா? எந்தெந்த டாபிக்னு அவங்களே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், அது இதுன்னு குழப்பிக்க வேண்டாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கரெக்ஷன் வீடியோஸ் 2 போட்டிருக்கோம் அப்படின்னா 2 வீடியோ இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2 ரெண்டுமே இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் நீங்க போடணும், போட்டுடலாம். ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு வாங்க. மெயின்ஸ் ஸ்லோவா போட ஆரம்பிங்க. மெயின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாருங்க. நம்ம அபிட் சார் இங்கிலீஷ்னு சேனலை கிளாஸ் பாருங்க. அதுக்கப்புறம் இதுல ஒவ்வொன்றிலையா டெஸ்ட் போட்டு பாருங்க. சரியா? ஒரு 1 வீக்ல நம்ம நல்ல ஸ்பீடப் பண்ணிடுவோம். இதுல இருக்கிற எல்லாத்தையுமே 3 டேஸ்ல உங்களுக்கு அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு அப்டேட்டா இதுல 3 டேஸுக்குள்ள 20க்குள்ள உங்களுக்கு வந்துடும். சரியா? எல்லா ப்ரிலிம்ஸ்ல நாங்க கொடுத்த பிடிஎஃப் லிங்க், அப்புறம் வீடியோஸ் எல்லாமே போட சொல்லிடுறோம். எல்லாமே வந்துடும், ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடும். சரியா? மெயின்ஸுக்கு நாம அப்பப்போ அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம். பார்த்துக்கிட்டே இருங்க. வேற எந்த டவுட்ஸ்னாலும் நீங்க எப்பனாலும் என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ.